ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஏசுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஏஸ் இந்த படத்தை ஆறுமுககுமார் இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம், நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கார்ல, அவரோட ரீல்ஸாக வந்துகிட்டு இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எப்படி விக்ரமில் சூர்யாவுக்கு ஒரு ரோலெக்ஸ் ரோல் இருக்கோ, அதே போல் ஏஸ் படத்தில் எனக்கு ஒரு மாசான சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் கொடுத்துருந்தாரு. நானும் நிறைய ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அவரோட சீன் வருதா என்னன்ட்டு. எங்கேயுமே அதில் யூடியூப்பில் இல்லவே இல்லை. சரி படம் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு திவாகருக்காகவே இந்த படம் பார்த்தேன். பார்த்ததில்ல கிளைமேக்ஸில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் அவர் ஃபேஸே காட்டுறாங்க. ஒரு முக்க சீனு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். இருந்தாலும் ஒரு மொக்க சீனு இதை பில்டப் பண்ணி என்னை வந்து படமே பார்க்க வச்சுட்டாங்க. நான் திவாகருக்காக தான் அந்த படமே பார்த்தேன். வாட்டர்மெலன் ஸ்டாருக்காகவே. படத்தில் வந்து சிரிப்பு தான் தாங்க முடியல. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என் சீன் வந்தோடனே தேட்டரில் விசில் சவுண்ட் பறக்குது, பொண்ணுங்கள்லாம் தலைவா தலைவான்னு கத்துறாங்க. அப்படி என்னதான் இருக்குது படம்னு பார்த்தாக்க சரியான மொக்க சீனு. பரவாயில்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் ஓவராக தான் பேசுவார், எதிர் போட்டோம். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் யோகி பாபு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துலேருந்து மலேசியா போய் பிஸ்னஸ் பண்ணுறதா அவங்க ஊர் மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இருக்காரு. அந்த கிராமத்துலேருந்து ஒரு பையன் மலேசியா போகிறான். அவனை கூட்டிகிட்டு போய் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். உடனே யோகி பாபு ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ண போகிறாரு. அங்கே விஜய் சேதுபதி பார்த்த உடனே இவன் தான் நம்ம ஊர்லேருந்து வந்தவனா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் தங்க வச்சு அடைக்கலம் கொடுக்குறாரு. விஜய் சேதுபதி இருக்கிற ஃப்ளாட்டுக்கு எய்த்த ஃப்ளாட்டில் ஹீரோயின் இருக்காங்க. பார்த்தோன்னா லவ்வில் விடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்களோட ஸ்டெப்ஃபாதருக்கு 10,000 வெள்ளி கடன் கொடுக்கணும். அதை கொடுத்தாக்க அவங்களோட பிரச்சனை தீர்ந்து போயிடும். உடனே ஹீரோயினுக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வில்லங்கிட்ட போய் ஒரு போக்கர் ஆடுறாரு. 5,00,000 வெள்ளி கடன் வாங்கி அந்த 5,00,000 வெள்ளி வில்லங்கிட்ட தோத்துறாரு. 5,00,000 வெள்ளி இந்தியா மதிப்பில் எவ்வளோனாக்கா 1 கோடி. விஜய் சேதுபதி 1 கோடி வில்லங்கிட்ட தோற்று போயிடுறாரு. இதுக்கப்புறம் வில்லங்கிட்ட அந்த பணத்தை எப்படி கொடுக்குறாரு, ஹீரோயினோட பிரச்சனையை தீர்த்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் ஏஸ்ன்னு டைட்டில் வச்சுருக்காங்க, கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. கார்ட் கேம் இல்லைனாக்க இந்த படத்தில் வந்து எல்லாம் தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போக்கர் கிளப்பு, ஒரு மொக்க கிளப்பு. அதில் வில்லன் இருக்கான். வில்லன் கூட சேர்ந்து 5,00,000 வெள்ளி கடன் வாங்கி ஹீரோ வந்து போக்கர் ஆடுறாரு. வில்லன் வந்து ஹீரோவை ஏமாற்றி வின் பண்ணி ஜெயிச்சிடுறான். பார்த்தாக்கா நம்ம இந்திய மதிப்பில் 1 கோடி ரூபா வந்து வில்லங்கிட்ட தோத்துறாரு ஹீரோ. ஹீரோ வந்து வில்லன் வந்து சொல்கிறான், உனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே என்னோட பணத்தை செட்டில் பண்ணிட்டு உன் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல் விஜய் சேதுபதியும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிளான் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் ஒரு ஹீஸ் சீனை வச்சுருக்காங்க. இந்த என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஹீஸ் சீனை பார்த்ததே இல்லை. மணி ஹீஸ் பார்த்துட்டு ப்ரொஃபஸர் வந்து ஒரு வருஷ காலமாக இதுக்காக பிளான் பண்ணுவார். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வச்சுருப்பாரு. அவர் கூட நிறைய ஆட்கள் சேர்த்து வச்சுப்பார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி யோகி பாபு மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஓசி பேங்க்னு ஒரு மலேசியாவில் ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கு பணம் கொண்டு வர வேனை கொள்ளடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் போய் தனியாக சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணி போலீஸ்க்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு திருடிட்டு வருவார். அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. என்னடா ஒரு ஹீஸுக்கான உள்ள மரியாதையே கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு ஹீஸ்ட் சீனு. படத்தை வந்து இதில் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு லாட்ரி சீட்டு விழுவும். அதில் வந்து 20 மில்லியன் விழுவும். 20 மில்லியன் விழுது, லாட்ரியில் விழுது. அந்த பணமும் இருக்குது, கொள்ளடிச்ச பணமும் இருக்குது. இதெல்லாம் வச்சு வில்லனுக்கு செட்டில் பண்ணாரா இல்லையா, ஹீரோயினோட பிரச்சனை முடிச்சாரா இல்லையா, இந்த கொள்ளை சீன்லேருந்து போலீஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மொக்க பிளானை போட்டு படத்தை முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு. படத்தில் வந்து விஜய் சேதுபதி யாருன்னே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் ஃபஸ்ட்டு படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலில் காட்டுவாங்க. ஜெயிலேருந்து ஒருத்தர் வந்து விஜய் சேதுபதிக்கு ஃபோன் பண்ணுவார். நீ வந்து சாதாரணமான ஆளாக நான் அங்கே இரு, பழையபடி ஏதாவது சிக்கலில் மாட்டிக்காத, அப்புறம் உன்னோட பேர் நீ யார் என்னன்னு சொல்லிட்டு உன்னோட கேஸ் ஃபைல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சரி விஜய் சேதுபதி வந்து பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருப்பார் போல் இருக்கு, என்னன்னு தெரில, ஒரு ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் இந்த படத்தில் ரிவீலே பண்ண மாட்டாங்க. விஜய் சேதுபதி வந்து கொஞ்ச நாள் வந்து சூப்பர் கதையாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். விஜய் சேதுபதிக்கு சம்பள பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே படத்தில் கமிட் ஆகிடுவார் போல் இருக்கு. இதெல்லாம் ஒரு படம், ஒரு கதைன்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. சரியான மொக்க படம் ஏசுங்கிறது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த படத்தில் வந்து யோகி பாபு வச்சுருக்காங்க. யோகி பாபு நல்லா காமெடி பண்ணுவார். சிரிப்பு வரும். அதை வச்சு கலை காட்டிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருப்பாங்க போல இருக்கு. யோகி பாபு காமெடி வந்து ஒரு சில இடத்துல வந்து சிரிப்பு வர மாதிரி இருக்குது. மற்றபடிலாம் கடுப்பு தான் ஆகுது. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. அடுத்து வில்லன் படத்தில் கேஜிஎஃப் வில்லனாக வச்சுருக்காங்க. அப்படின்னாக்க எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து அந்த வில்லனோட ரோலை காட்டணும்.
படத்தில் வந்து மொக்கையாக வச்சுருக்காங்க வில்லன் ரோலை. விஜய் சேதுபதி அசால்ட்டாக வந்து வில்லனை கொன்னுட்டு போயிடுறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மொக்கையான ஒரு வில்லன் ரோலை வச்சுருக்காங்க. வில்லன் ரோலை என்ன ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு போயிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் வந்து மொக்கையான வில்லத்தனம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து 2 மியூசிக் டைரக்டர் போயிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகர், சாம் சிஎஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கறதுக்கு ஆவரேஜா இருக்கு. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின். படத்தில ஹீரோ இருக்கிறதுனால ஹீரோயின் தேவைன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க குடுக்கப்பட்ட ரோல் டீசென்ட்டா பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில இந்த படம் பார்க்கலாமா? வேணாமா? அப்டின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தாங்க. இந்த படத்த விட்டுறலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 30 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழ உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனா வரும். அப்பதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா லிங்க்ஸ்லாம் குடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.